மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யோகத்திலேயே வந்து நிறைய யோகம் எல்லாம் பார்த்திருக்கோம். கஜகேசரி யோகம், சசமகா யோகம் அப்படின்னு நிறைய யோகம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பேரே வித்தியாசமா இருக்கும். குரு சண்டாள யோகம் அப்படிங்கிறது என்ன அந்த பேர் அப்படி? அதாவது அட சண்டாளா அப்படிம்பாங்க. சண்டாளன் அப்படின்னா என்ன? கெடுதல் செய்பவன் அல்லது இயற்கைக்கு மாறுபட்ட முறையில் ஒரு விஷயத்தை செய்வோம் தான் குரு சண்டால யோகம். இது சண்டாளங்கிறது. இந்த குரு சண்டாளத்துக்கு மட்டும் ஏன் இந்த விஷயத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சுபகிரகம். இந்த குருவும் ராகும் சேர்க்கை பெற்றாலோ, குரு ராகு சமசப்தமாக பார்த்து கொண்டாலோ இந்த யோகத்தை சொல்லலாம். இந்த குரு சண்டால யோகம், இப்போ குருங்கிறது என்னங்க? பொன்காரகன், புத்திரக்காரகன், நல்லதுக்கெல்லாம் குரு தான். ஒரு கோயில் கட்டணும்னா முதல்ல அவன் ஜாதகத்துல குரு வலிமையாக இருக்கணும். இப்போ இந்த குரு ராகு சேர்க்கிறப்ப என்ன ஆகுன்னா, அந்த நன்மதிப்பை, ஒரு ஜாதகனுடைய நன்மதிப்பை கெடுப்பது போல சம்பவங்கள் இருக்கும். குரு ராகு சேர்க்க உள்ளவங்களுக்கு குறுக்க வழியில் பணம் சேரும். காசு பணம் கூட நிறைய சேரும் சிலருக்கு. ஆனால் அவங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோடு இருக்கவே முடியாது. அவன் மேலே ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணுமே ஒளி. அந்த குரு ராகு சேர்க்க பெற்று பணம் காசு உள்ளவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். குரு ராகு சேர்க்க பெற்றவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும் அல்லது பிள்ளைகளாகிய பிரச்சனை வரும். ரெண்டாவது, குரு ராகு சேர்றவங்களுக்கு அவங்க பேரில் சொத்து இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. பொதுவாக குரு ராகு சேர்க்க உள்ளவங்க தான் பெரிய ஒரு கெட்ட பேரை, எப்படியோ சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரை அவங்களுக்கு வந்துடுதுங்க. அது தொழில்னால வரலாம், அவங்க பிள்ளைகளால் வரலாம். ஒரு பாலில் சர்க்கரை கலந்தால் அது பால் சர்க்கரை இனிப்பாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றது. அதில் கொஞ்சம் டீ தூள், போன்விட்டா ஏதாவது சேர்த்தா அதனுடைய சுவையை தரும். ஆனால் பாலில் எலுமிச்சம்பழம் கலந்தால் பாலினுடைய தன்மை எதுவோ அதுதான் இந்த குரு ராகு சேர்க்கை. ஆனால் குரு ராகு சேர்க்க உள்ளவங்க பலர் நல்ல அந்தஸ்தோட பணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் மதிப்போடு இருக்கிறது இல்லை. பணங்காசு இருப்பது வேறு, எப்படியோ ஒரு அடித்து ஒலையில் போட்டு சம்பாதிச்சுக்கிட்டாங்கிறதெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் சொல்லுவாங்க. ஒருத்தன் நல்லவனாக இருந்து அவனுக்கு குரு சேர்க்க இருந்து அவன் பெற்ற பிள்ளைனாலே தலை முடியும். முக்கிய விசேஷங்கள், கோயில் விசேஷங்கள், திருவிழா, அதில் முன்னே நிற்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது. அங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர், என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. சபை மத்தியில் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருது, ஒரு அவமானம் வருது, அல்லது சபை மத்தியில் அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே இந்த குரு சண்டால யோகத்தில் இருக்குது. பொதுவாக குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு தெய்வ சாபம் இருக்கும். ஏன் இந்த குரு சண்டால யோகம் சேருது அப்படின்னா, அவங்க பரம்பரையில் யாராவது ஒருவர் பஞ்சமாக பாதகம் செய்திருப்பார்கள். பரம்பரைன்னா அப்பா தாத்தா, இந்த வம்சாவளி. அவங்க தெரிஞ்சு செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ அங்கே இந்த பாவம் இருக்குது. அதனுடைய பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த குரு ராகு சேர்க்கையில் தெய்வ குற்றம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது கோயில் திருவிழா நடக்கிறப்ப ஏதாவது தப்பு பண்ணுறது, தெய்வ காரியத்தை, தெய்வத்தை நிந்தனை செய்தல், பசுவை அடித்து கொலை செய்தல், அந்தன துவேஷம், அந்தனர்களை பிராமணர்களை தவறாக பேசுறதுக்கு, அவர்களுடைய சாபத்தை பெறுதல், இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வரும். இந்த குரு ராகு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சமசப்தமான பார்வை இருந்தால் அது ஒரு பலன், மிக நெருங்கிய இடத்துல இருக்கப்ப அதனுடைய பலன். இப்படி ரெண்டு பலன்களுமே பொதுவாக இந்த குரு ராகு சேர்க்க நல்லது இல்லை. 110 பேர்த்துக்கு தான் பணம் காசு சேர்த்துரும், குறுக்கோழியில் சேர்த்துரும், அல்லது ஏதோ ஒரு வழியில் அப்படியே போராடி வெளியே அதிர்ஷ்டத்தில் கூட வந்துடுவாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருப்பதில்லை. குறிப்பாக பிள்ளைகளால் அவங்க நிம்மதி அடைவதில்லை, அவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பதில்லை, சில பேருக்கு ஆண் வாரிசு கூட இல்லாமல் இருக்கும். இதுதான் இந்த சண்டாளத்தினுடைய யோகம். இதுவுமே எந்த பாவத்தில் இருக்குங்கிறத பொறுத்து தான் இதனுடைய பலன் நடக்கும். பெண்கள் வீடு அப்படின்னா கன்னி ராசி, பெண் ராசிம்பாங்க. ஆனால் நான் அப்படி சொல்கிறதில்ல. சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபம், துலாம், இந்த வீடுகள் அந்த கிரக சேர்க்கப்ப இந்த மாதிரி பாதிப்பு அவர்களுக்கு தருது, அவர்களுக்கு திருமணத்துலேயும் பிரச்சனையை தருது. இந்த மாதிரி அதுதான் இந்த குரு சண்டால யோகங்கிறது தவிர்க்கக்கூடிய யோகம்தான். ஆனால் அதாவது வரவே ஜாதகத்தில் இருக்கவே கூடாத யோகம். ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? விதி இதெல்லாம் கோடிட்டு காட்டக்கூடியது அந்த யோகம் தோஷம் தான். இவன் வாழ்க்கையில் இப்படி வருவான், இவன் இந்த துன்பத்தை அனுபவிப்பான், இதனால் இவனுக்கு அந்த கிரகம் ஏற்பட்டிருக்குங்கிறப்ப அதுக்குரிய வழிபாடுகள், அதற்குரிய பரிகார முறைகளை செய்து கொள்வது சிறப்பு. எப்பயுமே பாவ கிரகம் இப்போ குரு ராகு சேர்க்க இருந்துட்டா நான் என்ன சொல்லுவேன், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம், இப்போ குரு ராகு சேர்க்க உள்ளவங்களை போய் அவங்க கையால் ஒரு நகை வாங்குறத தவிர்த்துக்கணும். அவங்ககிட்ட நகை கையில் வச்சுக்க முடியாது. முதல்ல அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, நகை கழுத்தில் போடவே கூடாது. அவங்க நகை பேங்கில் வச்சா கரெக்டாக வட்டி கட்டிடணும், இல்லைன்னா நகை ஏலத்துக்கு போய்டும், நகை வித்துறது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கும். காலி இடங்கள், இவங்க பேரில் ஒரு சொத்து, காளிமனை, கட்டடம் வேறு காளிமனை வேறு. காளிமனை ஃப்ளாட்டு போட்டு வருங்கெல்லாம் இந்த மாதிரி குரு ராகு சேர்க்கறது அவங்க அந்த வேலைக்கு போகவே கூடாது. இவங்க பேரில் ஃப்ளாட் போட்டு வைக்கக்கூடாது, அல்லது இவங்க பேரில் ஃப்ளாட்டு காளி மனைகள் வாங்கக்கூடாது. குரு ராகு சேர்க்க
தெய்வ காரியங்கள், பொது காரியங்கள், நல்லதை தரக்கூடிய காரியங்கள், நீண்ட நாள் நிலைச்சி நிற்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு செயல்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. சரி சார், அதே மாதிரி ராகு பாத்தீங்க அப்படின்னா யார் கூட வந்து இணையறாங்களோ அதனுடைய வேலைகளை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ராகு வந்து குரு கூட இணையறாரு அப்படின்னும் போது குருவனுடைய அந்த தன்மைகளை தானே எடுத்து அதிகமா செய்வார். ஸோ குரு வந்து ஒரு சுப கிரகம் தானே சார்? அதாவது இதான் ராகு எந்த கிரகத்தோடு இருக்காரோ அந்த பலனை செய்வாருங்கிறது ஒரு பொது விதி. ஒரு நல்லவனோடு கெட்டவன் சேர்றான்னு வச்சுங்க, இதில் நல்லவன் வலு குறைஞ்சிச்சுன்னா அந்த கெட்டவன் வழிக்கு போயாக்கணும், இல்லை அந்த நல்லவனை அந்த கெட்டவன் அந்த வழிக்கு மாற்றிடுவான் அப்படிங்கிறது தான். இல்லை அந்த கெட்டவனுக்கு நல்லவன் பயப்படுவான் அப்படிங்கிறது தான். அப்போ ராகுங்கிறது இயற்கை பாவி. சில இடங்கள்ல இருப்ப ராகு யோகத்தை தரும். வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வந்தவங்களாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவங்களாம் ராகு நல்ல இடத்துல கூட இருக்கும். ராகு வந்து நம்ம பயப்படுற அளவுக்குன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா, நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தண்டனை தரதில் ராகுவும் சனியும் தான். குரு சுபகரங்கள்லாம் மன்னிப்பு, பிள்ளையார்கிட்ட போய் நம்ம எப்படி கும்பிடு போட்டு தோப்பு காரணம் போட்டால் பிள்ளையார் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவார் அப்படிம்பாங்க. பிள்ளையார் தான் முதல்ல அதுக்கு தான் எது செஞ்சாலும் நம்ம தோப்பு காரணம் போட்டுட்டு தொடங்குற காரியத்தை வேண்டி தொடங்கணும். ஆனால் சில தெய்வங்கள் ஒருத்தன் தண்டனைக்கு செஞ்ச தப்புக்கு தண்டனை தந்தே தீரும், அதுக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த மாதிரி இந்த பாவகரங்கள் ராகு செவ்வாயோட சேர்ந்து அதனுடைய பலனை உள்வாங்க எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு பலனை அதை செய்யும். இப்போ ஒரு செவ்வாய் வீட்டில் இருக்குது, இல்லை செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்குன்னா செவ்வாய் திசையில் அவனுக்கு எந்த நன்மையும் நடக்காது. லக்னாதிபதியாக திசையாக இருந்தால் கூட, மேச லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்தால் கூட ராகு திசையில் தான் அவனுக்கு யோகம் வரும். அது ஏன்னா ராகுனுடைய தன்மை. ஆனால் இங்கே எப்படின்னா, ஒரு சுபகிரகத்தின் பலனை ராகு எடுத்துக்கிறப்போ அது என்ன ஆகும், அந்த சுப பலன்கள் எல்லாம் கெட்டுப்படும். ஒரு சுப பலன்கிறது குருன்னா வீடு கட்டுதல், தனம் சேர்த்தல், நகை வாங்குதல், கல்வி, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுதல், இந்த மாதிரி. இதோட ராகு சேர்றப்ப அவங்களுக்கெல்லாம் குறுக்கு வழி, மனசில் இயல்பாகவே குறுக்கு வழி தோணும். நல்லா போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளாலேயோ ஒரு அவங்க செய்கிற தப்புகளாலேயோ அந்த இது கெட்டு போய்டும், அவங்க மதிப்பு கெடும். இந்த மாதிரி தான் மதிப்புங்கிறதல்ல, இந்த மாதிரி அந்த நல்ல பேருக்கு களங்கம் வருதல், நல்லா போயிட்டு இருக்க தொழில் கெட்டு போகிறது, பொருளாதாரத்தில் திடீர்னு நல்ல யோகம் வர்றது, அப்படியே திடீர்னு ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்போ இப்படி சரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த குரு ராகு சேர்க்கை தரும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஒரு கெட்டவனோட இன்னொரு கெட்ட கிரகம் சேர்ப்பா அதை உள்வாங்கி. செவ்வாய் இயற்கை சுபர் கிடையாது, பாவி. சூரியன் இயற்கை சுபர் கிடையாது, பாவி. சனி இயற்கை சுபர் கிடையாது, பாவி. சந்திரன் வளர்பிறை சந்திரன் சுபர். ஏதாவது கிரகத்தோடு சேர்ந்த புதன், இப்போ உதாரணத்துக்கு ராகுவும் புதனும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் அந்த ஆடிட்டர் உள்ளவங்க, கிரிமினல் லாயர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு உள்ளவங்களும் இந்த படிப்பு படிக்க வைக்கணும். காரணம், சாமர்த்தியமாக எதையும் சமாளித்து எந்த இக்கட்டையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு புதனுக்கு உண்டு. ராகு புதன் சேர்க்க அப்போ அப்படி இருக்கப்போ, அப்போ ராகு எந்த கிரகத்தோடு சேர்த்தோ புதனோட சிறப்பு அந்த அறிவை எடுத்துக்கும். அந்த அறிவை நல்ல வழியில் செயல்படுத்தாது. மேக்சிமம் இந்த மாதிரி ஆடிட்டர் ஜாத்தெல்லாம் பாருங்களேன், குரு ராகு புதன் சேர்க்க இருக்கும். ராகு புதன் சட்டம், சட்டத்தின் சந்து பந்துகள் புந்து அந்த சட்ட நுணுக்கத்தை தவறாக பயன்படுத்துகிற ஆடிட்டர் ஜாத்தெல்லாம் ராகு புதன். கிரிமினல்ஸ் நான் இதில் சொல்ல, நுணுக்கமானவர்கள், கெட்டிக்காரத்தன்மை உள்ளவர்கள், எந்த இடர்பாடையும் தன்னுடைய சமயோசித்த புத்தினாலும் சமாளிக்கிற ஆற்றல் இந்த ராகு புதனுக்கு வரும். அப்போ புதனோட அறிவை ராகு எடுக்கும். ஆனால் இப்போ இந்த குருவோட ராகு சேர்றப்ப குருவோட நல்லதை மட்டும் எடுக்க முடியாது. குருவோட நன்மை நல்ல தன்மைகள், ஏன்னா குரு இயற்கை சுபர், அவரோட ராகு சேர்றப்ப அவரு தான் பலத்தை இழந்துருவார். அப்போ அந்த இடத்துல ஒருத்தனுக்கு அவனுக்கு நல்லது செய்ய முடியாத இடத்துல தான் குரு நிற்பான். அந்த அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கெட்ட ஆலோசனை தான் சொல்லுவாங்க. குரு ராகு இருக்கும். குரு புதன் இருக்கவங்க சிறந்த ராஜதந்திரியாக இருப்பாங்க, ராஜ குருவாக இருப்பாங்க, ஆலோசகராக இருப்பாங்க, சிறந்த வக்கீலாக இருப்பாங்க, சிறந்த ஆலோசகர், மந்திரிகளுக்கு கூட அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள், இப்படிலாம் குரு புதன் சேர்க்க. ஆனால் அந்த குரு ராகு சேர்க்க உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு அவங்க ஆலோசனையை நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் அவங்க எல்லாமே கிரிட்டிக்கலாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க. அதனால் இந்த குருவோட ராகு சேர்ந்துட்டா குரு தன்னுடைய சுப பலனை முழுமையாக இழந்துடும். கண்டிப்பாக.